எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயா 2021 ஹிமாலயா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன சொன்னான்னா ஆக்சுவலி மெட்டாலிக் கிரே சம்திங் ஏதோ சொன்னால். ஸோ அந்த கலர் வண்டி தான் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி அந்த வண்டி யாரோட வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ நம்ம லடாக் போகிற மாதிரி இருந்தால் அந்த வண்டி நம்ம கூட கண்டிப்பாக வந்துடும். ஸோ லடாக் அப்டேட் நான் சொல்கிறேன், பட் அது கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு. ஸோ இன்னும் முடிவு பண்ணல. ஸோ முடிவு பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக இந்த இடத்துல கட் பண்ணுறோன்னா நேராக பைக் கிட்ட தான் போகிறோம். ஸோ அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணுவோம். ஸோ டிஜிட்டல் மீட்டர் மட்டும் ஒரு ஸ்வைப் அப் ஆகுது, மிச்சப்படி வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இங்கே நான் இருப்பேன் இப்போது. ஸோ நம்ம போகிற ஸ்பீட் காட்டுறாங்க. ஸோ அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மைல்ஸ் பர் ஹார். ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். ஸோ நம்ம ட்ரிப் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல். ஸோ எந்த டேரெக்ஷன் நார்த் ஈஸ்ட். ஸோ அந்த இது. ஸோ ஆர்பிஎம் மீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் பேட்டரி இண்டிகேஷன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா டைம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மேப் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நேவிகேஷன். ஸோ இதுதான் கன்சோல் முன்னாடி பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா பாஸ் லைட். ஸோ இந்த இடத்துல பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம், லோ பீம். ஸோ இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹாரன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஹாரன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா ஸோ கில் சுவிட்ச். ஸோ இது இங்கே வந்து ஒன்றா ஹசார் லைட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல. ஸோ ஹசார் லைட் அவங்களே கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பட்டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ அப்படியே நம்ம லைட் கிட்ட போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹாலோஜன் பல்ப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ எல்இடி கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஓகே இந்த வண்டிக்கு இது நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டே லைட் உங்களுக்கு எல்இடியில் வருது. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அதே நார்மல் பல்ப் தான். ஸோ இப்போ இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபோர்க் பற்றி வரும். ஸோ இந்த ஃபோர்க் பார்த்தீங்கன்னா 41mm ஃபோர்க். ஸோ இதோட ட்ராவல் இந்த ஸோ உங்களுக்கு எப்படி சொல்ல. ஸோ இந்த ட்ராவல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200mm ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வருது. ஸோ இதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 180mm. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 200, ரியர் பார்த்தீங்கன்னா 180mm. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டயர் பற்றி வருவோம். ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 21 inch மேசிவ் டயர். ஸோ இதில் ஆஃப் ரோடிங் அசால்ட்டாக பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ எனக்கு தெரியுது உங்களுக்கு. ஸோ 90க்கு 90. ஸோ 21. ஸோ 21 inch வீல் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரியர் வீலுக்கு வந்திருக்கோம். ஸோ ரியர் வீல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் காட்டுற பாருங்கள் பேக் சைடில் என்ன உங்களுக்கு தெரியுதா. ஸோ பார்த்தீங்கன்னா டயர் இந்த ப்ராட்னஸ் போதும் ஆஃப் ரோடிங் வண்டிக்கு. ஸோ இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120க்கு 90. ஸோ 17 inch வீல் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸோடு தான் வருது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பேடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300mm. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ரியர் டிஸ்க் பேடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 240mm வருது. அது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஸோ இது நம்ம வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஏபிஎஸ்ஸை. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் நோட் பண்ணால் தெரியும். ஸோ ஒரு மாதிரி காப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ இந்த வண்டிக்கு நீட்டாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கூல் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆயில் கூல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது ஆயில் கூல் சிஸ்டம் கிரில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கூல்டும் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் வந்து ஹேர்லியோ கூலாகவும் ஆயில் கூல் சிஸ்டமும் இருக்குது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நியர் அபவுட் 15 liters. ஸோ 15 liters நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரிகேன் மேட்ரஸ்டே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது. ஸோ வண்டியிலே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாப் ரேக். ஸோ டாப் ரேக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாப் ரேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 kgs நினைக்கிறேன். ஸோ 7 kgs. ஸோ இது வண்டியிலே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுட் ரெஸ்ட்டில் ஸோ நம்மளுக்கு ரப்பர் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் இது நல்லா ஹெல்ப் ஆகும். ஸோ ரியருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஸோ ஒரு மாதிரி செம்மையாக இருக்குங்க சீட். உங்களுக்கு அந்த லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் உங்களுக்கு பெருசாக அந்த பேக் பெயினும் அதெல்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா சீட் செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ஜின் கார்டு கொடுத்துருங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு என்ஜினில் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளேசிங் பார்த்தீங்கன்னா ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ என்ஜின் பார்க்க ரொம்ப கச்சலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஸோ பிளேசிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த ரிவ்யூ பண்ண இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேராக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்டார்ட் ஆகிடு. ஸோ ஒரு ஸ்வைப் அப். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பட்டன் தவிர யா ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கிளம்புவோமா, மங்களகரமாக ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடிங்லேயே நான் ஆரம்பிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஆஃப் ரோடெலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் போதும் இந்த ஆஃப் ரோடு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நேராக மெயின் ரோடு போயிட்டு நான் உங்களுக்கு ஹேண்ட்லிங் எப்போ இருக்கு சொன்னேன். மற்றபடி இந்த ஆஃப் ரோடிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃப் ரோடிங்கில் போகிற ஒரு மாதிரி டிஸ்பேலன்ஸ் ஆகுங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் நான் உங்களுக்கு எல்லாமே போக போக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கை வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு பேக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏன் ஹைட்டுக்கு கொஞ்சம் வண்டி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் மட்டும் இருக்குது. நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு, மெயின் ரோடு போயப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தெரிஞ்சிடும் வண்டி என்ன ஏது எப்படின்னு. மிச்சப்படி பார்த்திங்கன்னா அந்த குழி ஒரே நிமிஷம் பாருங்கள். இந்த குழி அது பெரிய குழிலாம் கிடையாது, சின்ன குழி தான். அது பெருசாக ஃபீலே ஆகலை. வண்டி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. ஸோ உங்களுக்கு மெயின் ரோடு போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன இது எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு கிட்டே வந்தாச்சு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இது ஹைவே தான். ஸோ நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியாது, ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி தான். ஸோ 200 கிலோமீட்டர் கூடிய ஓடலை. ஸோ டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீட் என்ன ஏது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் எனக்கு எந்த இதுவுமே ஃபீல் ஆகல. ஸோ நீட்டாகவே இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா. ஸோ ஹேண்டில் பார் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டால் ரைடராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பிரச்சனையே இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஒரு குழியில் உட்காந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டாலாக இருந்தீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் மட்டும் இருக்குது. ஏன்னா இந்த வைசர் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக விண்ட் பிளாஸ்ட் ஆகலை, பட் சைடில் கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் ஆகிற அந்த ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பவர் பற்றி வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சிங்கிள் சிலிண்டர். ஸோ இந்த வண்டியோட பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்திங்கன்னா 24.31 PS, அது அட் 6500 RPM. ஸோ மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 32 Nm ஆஃப் டார்க் அட் 4000 to 4500 RPMல இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கலாம், பட் இது 5 கியர் தான். ஸோ ஓகே போதும். பார்த்தீங்கன்னா 5 கியருக்கே இது சமைய போகுது. ஸோ க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கியரில் ஒரு 4000 RPMல உங்களால் ஒரு 80 ஸோ ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சினிமேட்டிக் ஷாட்லாம் மேக்ஸிமம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஸோ இந்த வண்டியோட விஷயத்துக்கே வருவோம். ஸோ நான் சொன்னப்பேன் இது ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். சின்ன அப்டேட்டில் இது ஒரு நல்ல அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ டைம் பார்த்துக்கலாம். ஸோ அது ஓகே விடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் அந்த நேவிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓகே ரீடபிள் தான், ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே ரீடபிள். ஸோ காம்பஸ் இருக்குது. ஸோ மிச்சப்படி அதெல்லாம் ஜென்ரல் இதுன்னு வைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்னென்னா இந்த கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ நம்ம எத்தனை கீரில் போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது என்எஸில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஒரு என்எஸில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது விடுங்க. ஸோ என்எஸ் விடுங்க. ஸோ இப்போ நம்ம ஹிமாலயத்துக்கு வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வண்டி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆஃப் ரோடிங் மிஷின், ஆஃப் ரோடிங் கில்லர் மிஷின். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு லடாக்ல எடுத்துகிட்டு போனாங்க இந்த வண்டி அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ நம்ம லடாக் போகிற மாதிரி தான் இந்த வண்டி கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட குயிக் ஒரு இது சொல்லிடுறேன். ஸோ இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 411 cc. ஸோ பார்த்திங்கன்னா 411 cc. ஸோ வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 kgs தான். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15 liters. ஸோ சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 1370 mm. ஸோ சீட் ஹைட்டு. ஸோ சீட் ஹைட் பார்த்திங்கன்னா என் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்னால் கிராவல் கிரே, ஸோ ராக் ரெட், சில்வர், அப்புறம் லேக் ப்ளூ, பைன் க்ரீன், அப்புறம் கிரனைட் பிளாக். ஸோ இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா கிராவல் கிரே தான். ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி இந்த கிராவல் கிரே தான். ஸோ இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நிமிஷம் நான் யூடியூன் போட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக என்ன இது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா கிராவல் கிரே. ஸோ இதோட ப்ரைஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,05,000 கிட்ட 2,06,000 அரௌண்ட் வருது. ஸோ ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,500 வரும். ஸோ இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு 16,700 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு வைங்க. ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,40,000. ஸோ அக்யூரேட்டாக சொன்னால் உங்களுக்கு 2,38,950 rupees. ஸோ அந்த ரேஞ்சில் வரும். அது நீங்கள் எடுக்கிற டீலர்ஷிப், ஸோ உங்களுக்கு தர ஆஃபர் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் இருக்கிற இடம் ஸோ கோயம்புத்தூரா இல்லை நீங்கள் வேறு சென்னையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இந்த யார் இந்த வண்டி எடுக்கக்கூடாது, ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் என்ன ப்ரோ நீங்கள் சவுண்டு இன்னும் தெளிவாக காட்டலைன்னா, ஸோ அதை நான் கடைசியில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் என்ன இது இப்படி எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இந்த பைக் யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ எனக்கு ஆஃப் ரோடிங் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் ஆஃப் ரோடிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், நான் அந்த லடாக் அங்கெல்லாம் போகிறேன், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிமாலயா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு கில்லர் ஆஃப் ரோடிங் மிஷின். ஸோ இல்லை, ஆனால் கொஞ்சம் சிட்டி ரைட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது. மிச்சப்படி ஹைவே க்ரூசிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 4000 RPMலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 ப்ளஸ் போகுது, 80 போகுது. எனக்கு இந்த வண்டியில் என்னென்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது இல்லாமல் ரைட் ஃபீல், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன், ஒரு ரைடிங் பொசிஷனும் நீட்டாக இருக்குது. ஸோ பேக் பெயின் நான் சொல்கிற முன்னாடி ஷோல்டர் பெயின் அதெல்லாம் எதுவுமே வராது, நீட்டாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா உனக்கு ஆஃப் ரோடிங் உங்களுக்கு பண்ண பிடிக்கும், ஸோ லடாக் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே ஓட்ட மாட்டேன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுங்கிற அந்த பிராண்ட், ஸோ அது இல்லாமல் ஒரு ஆஃப் ரோடிங் கில்லர் ஆஃப் ரோடிங் மிஷின் கிடைக்குது. ஸோ கன்க்ளூஷன் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ ஆஃப் ரோடிங் உங்களுக்கு பிடிக்கணுன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஸோ அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்குதா பிடிக்கலையா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக வெளில போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டூவில் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.